ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேர்க்கடலையும் மாங்காயும் வச்சு குழம்பு செய்யலாங்க. வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையும் எடுத்துக்கலாங்க. பச்சை வேர்க்கடலை இல்லைன்னா காஞ்ச வேர்க்கடலையே ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க. உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. உளுந்தம்பருப்பு செவந்துருச்சுங்க. கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா வெடிக்குதுங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்துக்கிறேங்க. ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலைங்க. அஞ்சு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கிறேங்க. வேர்க்கடலை நல்லா வதக்கிக்கலாங்க. வேர்க்கடலை நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ 2 தக்காளி பழம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டுங்க. நல்லா கொதித்து வெந்துருச்சுங்க. இப்போ மாங்காவை சேர்த்துக்கலாங்க. மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. மாங்காய் போட்டு நல்லா கொதித்து வெந்துருச்சுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. வேர்க்கடலை மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.